அனைவருக்கும் வணக்கம். உங்களை சென்ட்ராவல் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போனீங்கன்னா, நம்ம அடுத்து எந்தெந்த கிரிப்டோவில் பை பண்ணலாம், செட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா வகையான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அந்த நேற்றுக்கான ரிசல்ட் என்ன, இப்போ என்ன பண்ணலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணலையோ போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சடன் நியூ இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம போடுவோம். பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் அந்த மெசேஜ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது யூஎஸ்டி தேவைப்பட்டாலோ, சிக்னல்ஸ் இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். பிடிசி பையிங் பொசிஷனே க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். காரணம் ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே செல்லிங் ஆக வாய்ப்பு இருந்தது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஹவர், மினிமம் 10 to 12 ஹவர்ஸ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாண்டர்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் பண்ண சொல்லியிருந்தோம். காலையில் எக்ஸாக்ட்லி சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த லெவல் கிட்ட, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே பையிங் ஆகிட்டு இருந்தது ஒரு நேரம், ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பையிங் பண்ணுறது தான் பெட்டர். அதனால தான் நிறைய கிரிப்டோ காயின்ஸ்லாம் பையிங் சொல்லியிருந்தேன். பையிங் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா? சரி, வாங்க அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். பிடிசி பையிங் தான், போகும்போது வரைக்கும் நம்ம பண்ணுவோம். அண்ட் தென் ZRX சொல்லியிருந்தோம். ZRX பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் டேரெக்டாக நான் பையிங் முடிச்சுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட கரெக்டான பையிங் இருக்குது, ஓகே? மல்டிபிள் டைம். ஸோ பிரேக்கர் கொடுத்தா நல்ல ஐசியில் போக போகிறோம். அடுத்த டார்கெட் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த லெவல் தான். நம்ம 20 to 30% எதிர்பார்க்குறோம். மினிமம் போகிறதுக்கு 10% நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், ஓகேவா? ZRX. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா XRP. நான் மேசிவான இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா பாருங்கள், பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். ஆல்ரெடி இந்த டபுள் பேட்டர்ன் எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு இது பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய்ட்டு இருக்கான், ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மினிமம் 20% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த லெவல்கிட்ட வந்து ஒரு போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதான். அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் வரும். இல்லை நம்மளை கிழங்கு நம்ம பார்க்கலாம். அதுக்காக CELR இப்போ முடிஞ்சால் கூட பை பண்ணிக்கலாம், பெர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்க போகுது. ஸோ அதனால் நம்ம CELR பையிங் சொல்லியிருந்தோம். GHST இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பை பண்ணலாம், நல்ல மூவ்மெண்ட் ஆகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம இதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். நெய்ரோ வந்து நம்ம இது செல்லிங் சொல்லியிருந்தோம். செல்லிங்கில் இருக்கணும். இது லாங் டேர்மில் பார்த்தா செல்லிங் பர்ஃபெக்டாக இருக்கலாம். ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்கிற மாதிரி காமிக்குது, பார்ப்போம். மினிமம் ஐ எக்ஸ்பெக்ட் இதுக்கு மேலே போனால் தான் பையிங்காக வாய்ப்பு இருக்குது. நம்ம வேணால் அப்போ கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செல்லிங் தான், நெய்ரோ செல்லிங், நோ மோர் டவுட்ஸ். ZK பையிங் தான், ஓகேவா? பார்த்தாலும் தெளிவாக தெரியுது ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸு, ஓகே? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா SUIU பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா வந்து மார்க்கெட்டு வெறும் விக் மாதிரி கொடுத்துட்டு இருக்குது, நிற்குது டோஜி டைப்பு. டிஆ வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பையிங்க்கு, ஓகேவா? டிஆவை நீங்கள் பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். காரணம் ஏன்னா உங்களுக்கே தெரியும். டெய்லி இதுதான் அனலைஸ் வீடியோ பார்க்கணுன்றது. இல்லைன்னா போய் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, சின்ன விக்கு கொடுத்தது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட வரும். இந்த லெவல்கிட்ட வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வாய்ப்பு ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸிலி கேன் பிரேக் இட் 20%. அதுக்கு மாதிரி நம்ம கேப்சர் பண்ணலாம். காசும் நான் இப்போ ப்ரிஃபர் அந்தளவுக்கு பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன். பட் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இந்த அளவுக்கிட்ட வந்து ஒரு நல்ல ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன குவான்டிட்டி பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராபபிலிட்டிக்கு இல்லை. XVG பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டபுள் பேட்டர்ன். பட் குவான்டிட்டி ரொம்ப ஹையராக வேணாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப ஹையரில் தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து பண்ண வேண்டியதான். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நமக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ண வேணாம். ஏன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட் பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொலீக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. பர்சனலாக பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் பாய்.